அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் 10th மேக்ஸ் கிளாஸில் சாப்டர் 1ல் உறவுகளும் சார்புகளும் அப்படின்னு சார்புகள் ஒரு டாபிக் பார்க்கோம். சார்புகள் தமிழில் சார்புகள், இங்கிலீஷில் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வரையறை கொடுத்துருக்கோமா, எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றிலா கணங்களுக்கு வெற்றிலா கணங்கள் இங்கே பாருங்கம்மா, வெற்றிலா கணங்கள் அப்படி நான் சொல்லிடுறேன், எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ நம்ம சொல்லுவோம்மா, இது எக்ஸ், ஓகேவா, இது ஒய். அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம எழுதிடுவோமா, எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றிலா கணங்கள். வெற்றிலா கணங்கள் என்னது? 1 2 3 4 5. ஒய்யும் வெற்றிலா கணங்கள் ஏ பி சி டி இ, 2 வெற்றிலா கணங்கள். ஓகே, எக்ஸ் மற்றும் ஒய் என்ற வெற்றிலா கணங்களுக்கு இடையான ஒரு உறவு எஃப், இடையான ஒரு உறவு எஃப். ஓகேவா, எஃப் ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய். பாருங்கம்மா, ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய். அப்போ பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸுக்கும் எக்ஸெல்லாம் எஸ் கோஸ் டு ஏ, ஒவ்வொன்றுக்கும், அப்போ ஒவ்வொன்றுக்கும், ஓகேவாம்மா, ஒவ்வொன்றுக்கும் ஒரே ஒரு இது. பார்த்தீங்களாம்மா, ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள், 1 2 3 4 5, ஒவ்வொன்றுக்கும் என்னது ஒரு உறவு இருக்குது. ஆனால் என்ன, ஒரே ஒரு உறவு. அப்படி இருந்தால் அது நாம் சார்பு அப்படின்னு சொல்லுவோம். அது நாம் சார்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பார்த்திங்களாம்மா, என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு. இதில் எக்ஸில் ஒரே 1 2 3 4 5, இந்த 5க்குமே உறவு இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே ஒன்று தான். 1 goes to A, 2 goes to B. ஆனால் இந்த 1 பிக்கு போகாது, ஒன்லி 1. அப்போ 1 goes to A, 2 goes to B, 2 goes to C. கண்டிப்பாக இருக்காது. 2 goes to B தான், 3 goes to C, 4 goes to D, 5 goes to E. அப்போ இந்த F ஒரு சார்பு. அப்போ இந்த சார்பை எப்படி நம்ம எழுதுகிறோன்னா, F ஈக்குவல் டு எக்ஸ், எக்ஸ் கோஸ் டு ஒய். இது ஒரு சார்பு அப்படி நாம் எழுதுகிறோம். ஓகேவாம்மா. ஸோ மதிப்பகம், ஸோ எஃப்பின் மதிப்பகம் என்னது சொல்லுங்கள். எஃப்பின் மதிப்பகம் என்ன சொல்லுங்கள் பாப்பா. எஃப்பின் மதிப்பகம் 1 2 3 4 5. எஃப்பின் மதிப்பகம் 1 2 3 4 5. எஃப்பின் வீச்சகம் என்னது? எஃப்பின் வீச்சகம் என்னது? ஏ பி சி டி இ. இது மதிப்பகம், இது வீச்சகம் நம்ம சொல்கிறோம். இதுதாம்மா சார்பு. அதாவது ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய். பார்த்தீங்களாம்மா, எல்லா எக்ஸில் உள்ள எல்லா நம்பர்ஸுக்கும் ஒன்லி 1. ஓகேவா. இந்த இப்போ நம்ம இன்னும் அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறமா பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பேஜில் நம்ம என்ன சொல்ல போகிறோம், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, எக்ஸ் கோஸ் டு என்ன சொல்லியிருக்கோம், 1 2 3 4 5. ஒய் இது எக்ஸ். ஓகேவாம்மா, ஏ பி சி டி இ. 1 goes to A, 2 goes to B, 3 goes to C, 4 goes to D, 5 goes to E. இது F, இது இது Y. இப்போ இதில் இந்த 1 2 3 4 5 இதை நம்ம முன் உருக்கள் அப்படின்னு சொல்லுவோம். முன் உருக்கள். ஓகேவாம்மா. இந்த ஏ பி சி டி இ இது நிழல் உருக்கள் அப்படின்னு. இப்போ முன் உருக்கள் நிழல் உருக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ இதனுடைய எல்லா இதில் ஒன்லி எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் ஒரு உறவு இருக்கும், அது ஒய். ஆனால் அது ஒன்லி 1 அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவாம்மா. இப்போ எக்ஸாம்பிள் 1 போட்டு பார்ப்போமா. இது ஒரு சார்பா இல்லையான்னு சொல்லி நாம் கண்டுபிடிப்போம். 1 2 3. இங்கே
10, 20, 30. இது வந்து எக்ஸ் ஒய். 1 goes to 10, 2 goes to 20, 3 goes to 30. இதெல்லாம் என்னது? சார்பா இல்லையா? சொல்லுங்கள், சார்பா இல்லையா? ஏன்னா எக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு உறவு, அந்த ஒரு உறவு வந்து ஒய்யில் இருக்குது. அப்போ இது வந்து எஃப் வந்து ஒரு சார்பு. எஃப் வந்து ஒரு சார்பு. தென் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 2 சொல்லுவோமா? எக்ஸாம்பிள் 2ல் வந்து என்ன சொல்லுவோம்? இங்கே பாருங்கள், ஏபிசி. ஏபிசிக்கு இங்கே என்னது? 100, 200, 300. இப்போ ஏ கோஸ் டு 100, பி கோஸ் டு 200. ஓகேவாம்மா? இப்போ இது எக்ஸ், இது ஒய். பாருங்கள், இது வந்து ஒரு சார்பா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சார்பு. எஃப் வந்து ஒரு சார்பு இல்லை. எஃப் வந்து ஒரு சார்பு இல்லை. ஏன்னா இந்த எலமெண்ட் இருக்குல்ல, சிக்கு வந்து உறவே இல்லை. உறவில்லை. அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு இல்லை. இங்கே பாருங்கள், எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ஒரு உறவு இருக்குது. அப்போ இது வந்து ஒரு சார்பு. அப்போ எக்ஸாம்பிள் 3 சொல்லுவோமா? எக்ஸாம்பிள் 3 பாருங்கம்மா. எக்ஸ் ஒய் இசட். இது வந்து எவ்வளோ என்ன சொல்லலாம்? ஏபிசி. எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு சி, ஒய் கோஸ் டு பி, ஒய் கோஸ் டு இசட். இது வந்து ஒரு சார்பா இல்லையா? சொல்லுங்கள். இது வந்து ஒரு சார்பு கிடையாது. ஏன் அப்படின்னா எஃப் வந்து ஒரு சார்பு கிடையாது. எஃப் ஒரு சார்பு கிடையாது. ஏனெனில் எக்ஸுக்கு எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு பி. பாருங்கள், 2 நிழல் உருக்கள். எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு பி. 2 பாருங்கள், ஒன்று தான். ஒய் கோஸ் டு பி ஒன்று தான் இருக்குது. இசட் கோஸ் டு பி ஒன்று தான். ஆனால் எக்ஸுக்கு வந்து எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு சி, எக்ஸ் கோஸ் டு சி. பாருங்கம்மா, எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு சி. இப்போ 2 நிழல் உரு இருக்கிறது. அப்படி தானம்மா? 2 நிழல் உருக்கள் இருக்கிறது. அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு கிடையாது. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஒரு நம்ம செக் பண்ணிக்குவோமா? சார்புகள் அப்படின்னா சார்புனா ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஒரே ஒரு ஒய். எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸுக்கு ஒரே ஒரு ஒய் பிலாங்ஸ் டு ஒய். அப்படி தான் நம்ம சார்பு சொல்லுவோம். அதை தான் நம்ம சொல்கிறோம். பாருங்கள், ஒன்லி ஒன். எல்லா எக்ஸுக்கும் ஒன்லி ஒன். 1 goes to A, 2 goes to B, 3 goes to C, 4 goes to D, 5 goes to E. அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு. இதனுடைய மதிப்பகம் என்ன? 1, 2, 3, 4, 5. இது வந்து ஒரு மதிப்பகம். ஓகேவாம்மா? இதனுடைய வீச்சகம் என்ன? ABCD. இது வந்து வீச்சகம். ஓகேவாம்மா? இது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம திருப்பி நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், எக்ஸில் எலமெண்ட்ஸ் இருக்குது 1, 2, 3, 4, 5. ஒய் வந்து ABCDE. பாருங்கள், இது வந்து 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை வந்து முன் உருக்கள் சொல்லுவோம். இந்த ABCD வந்து நிழல் உருக்கள் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் 1ல் எது சார்பு இல்லை? பாருங்கள், 1 goes to 10, 2 goes to 20, 3 goes to 30. அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு. அப்போ இது சார்பா இல்லையா? இல்லை. ஏன்னா எக்ஸுக்கு உறவே இல்லை. பாருங்கள், எக்ஸுக்கு என்ன பாருங்கள், எக்ஸுக்கு இல்லைம்மா, சி. ஏபிசி 100, 200, 300. சிக்கு வந்து என்னது? ஒரு ரிலேஷனே இல்லை. சிக்கு வந்து ரிலேஷன் இல்லை. அப்போது எஃப் வந்து ஒரு சார்பு இல்லை. அடுத்து இங்கே பாருங்கள், எக்ஸ் ஒய் இசட் ஏபிசி.
எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு சி. பாருங்கள், எக்ஸ் கோஸ் டு ஏ, எக்ஸ் கோஸ் டு சி. 2 நிழல் உருக்கள் இருக்குது. எக்ஸ் வந்து 2க்கு போகுது, ஏக்கும் போகுது, சிக்கு போகுது. அப்போ எஃப் வந்து ஒரு சார்பு கிடையாது. ஒன்லி ஒன். எல்லா எலமெண்ட், இதுதான் கரெக்ட். எல்லா எலமெண்ட்டுக்கும் உறவுகள் இருக்குது. ஆனால் என்னது, ஒன்லி ஒன். ஓகேவாம்மா? ஆனால் இந்த எலமெண்ட்டுக்கு வந்து உறவு இல்லை, அப்போ சார்பு இல்லை. இதில் எக்ஸுக்கு 2 உறவுகள் இருக்குது, அப்போ இதுவும் ஒரு சார்பு கிடையாது. ஓகேம்மா? இனிமேல் நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் பார்ப்போம். ஏற்கனவே நான் வந்து உறவுகள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் என்னுடைய அஸ்வத் அகாடமி சேனலில். நீ அதில் எல்லா லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, அதை போய் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வீடியோஸும் அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.